welcome back to PB Talks. Welcome back to another match reaction. 2 wins in a row. யாவன் யோசிச்சுட் பா இந்த டைம்ல போய் 2 wins in a row வரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை 2 பஞ்சாப் 1 2 wins in a row. Team are scoring 2 goals in 2 games. Finally ஒரு home game reached after so long. செம்மையா இருக்குல்ல, செம்ம ஃபீலிங் இது. We went from 10th place to 10th place. அதை நினைச்சாதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஏன்னா இது வந்து நடுவர சீசன் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போம். சரி இங்க இருந்து ஒரு ரன் போலாம், அட்லீஸ்ட் ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்காவது போலான்னு. இப்போ இனிமே வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னங்கிற சிச்சுவேஷன்ல வச்சு இப்போ போய் ஜெயிச்சு உட்காந்து ஃபீல் பண்ணிருக்கோம். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அட்லீஸ்ட் வந்து இப்பயா ஜெயிக்கிறோமே. ஐ மீன் அது ஒரு நல்லதா கெட்டதான்னு சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ ஜெயிச்சு ஹோப்பு கொடுக்கறதா என்ன தெரியல. மேபி வர 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 கேம்ஸ்க்குலாம் சூப்பர் கப்புக்கு ஒரு ஈவென்ட் ஃபார் நெக்ஸ்ட் சீசனுக்கு அவர் வந்து மேபி தோத்துனா ஒரு மொத்த ரீபில்ட் பண்ணிக்கலாமாங்கிறது இன்னொரு தாட் இருந்திருக்கும். பட் தேர்ஸ் 2 thoughts, either of them can be true, but right now we are at this point where okay, at least மூணு கேம் பாக்கி இருக்கு. 3 கேம் let's see இந்த 3 கேம் என்ன பண்ண முடியும்னா அப்புறம் சூப்பருக்கு பாத்துக்க வேண்டியதான். ஏன்னா இந்த சீசன் எப்படியோ முடிஞ்சு போயாச்சு. லைக் வந்து let's not kid ourselves. நம்ம வந்து இன்னும் உட்காந்து பிளே ஆஃப்னு உட்காந்து நம்ம புல்த்தின்னு இருக்க வேணாம். நமக்கு மேல இருக்கிறவங்க இன்னும் டாப் 6ல இருந்து நமக்கு ஒரு நல்ல கேப் இருக்கு. 7 கேப் ஃப்ரம் us to 6th place. ஸோ நம்ம எல்லா கேமையும் ஜெயிச்சு அவன் எல்லா கேமையும் தோத்தாதான் உண்டு. நம்ம மினிமம் எல்லா கேமையும் ஜெயிக்கணுங்க. சிம்பிள் அஸ் தட். நம்ம எல்லா கேமையும் ஜெயிக்கணும். மேல இருக்கிற வந்து 2 டிரா ஆர் எதுவுமே ஜெயிக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க. விச் இஸ் வை வந்து இன்னைக்கு ஜெயிச்சாலும் வந்து நம்ம பெருசா பீத்திக்கிறதுக்கு புளுத்துக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜெயிச்சிட்டோ 2 wins ஓகே, நல்ல ஒரு வெற்றி அவ்வளவு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சென்னை 2 பஞ்சாப் 1. அதாவது வந்து என்னத்த சொல்றது, லூகாஸ் ஆன் த பெஞ்ச், இர்ஃபான் ஆன் லெஃப்ட். இர்ஃபான் போன கேம் ரைட்ல சூப்பரானா ஓன் இஸ் லைக் Irfan, you play better on the right. You know what I'm going to do you? I'm going to put you on the left. Irfan on the left. In the season, Irfan on the left has done nothing. என்ன யோசிச்சு இன்னைக்கு லெஃப்ட்ல போட்டான்னு எனக்கு புரிஞ்சதே இல்ல. கியான் ஸ்டார்டட், வில்மா ஜாரன் ஸ்டார்டட், கார்னர்ஷீல் ஸ்டார்டட், ஜிதேஷ்வர் நாம்டே, விக்னேஷ், பிரீத்தம் கோட்டால், எல்சினியோ, ரைன் எட்வர்ட்ஸ் அண்ட் முகமது அவாஸ் இன் கோல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. போத் டீம்ஸ் ரியலி மிட் வர்சஸ் மிட் மாதிரி தான். 2 டீமாலையும் எதுவுமே பெருசா பண்ண முடியல. பஞ்சாப் ஆக்சுவலி வந்து ட்ரைங் டு ஃபினிஷ் த சீசன் ஆன் ஹை பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் அவங்களும் பிளேயர்ஸ் போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ 2 மிட் ஆஃப் டீம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. யாராச்சும் ஒருத்தராச்சும் பெட்டரா ஆடுவாங்களா, ஒருத்தர் பெட்டரா ஆடுவாங்களா, ஒருத்தரோட பெட்டர் வந்து பாசிங் அக்யூரசி சம்திங் ஏதாச்சும் இருக்குமான்னு யோசிக்கிறது கஷ்டம். பிகாஸ் அவங்க அப்படி இருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் மட்டமான ஃபார்ம் இருக்காங்க, சென்னைனும் லைக் தே நாட் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ பேசிக்லி இந்த கேம் வாஸ் லைக் ஜெயிச்சா போதும் 2 டீமுமே. பஞ்சாபுக்கும் சரி அவங்க ஜெயிச்சா போதும், நம்ம எவ்வளவு கேவலமானாலும் பரவாயில்ல இருந்துச்சு. சென்னை எஃப்சிக்கும் சேம் சிச்சுவேஷன், கேவல மாதிரி ஜெயிச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தோம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்தது. we got a penalty. அது கிளியர் பெனல்டி தான். அது கை இங்க வரைக்கும் தொங்கிட்டு இருக்குது, மேல வரைக்கும். ஐ மீன் அவன் கைக்கு அவ்வளவு மேல என்ன வர எனக்கு சத்தியமா புரிஞ்சதே இல்லை. க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் க்ளோஸா இருந்தாலும் சரி கை இங்க என்ன பண்ணுது உனக்கு, இங்க வேலை இருக்கு. ஃபுட்பால் காலு கீழே ஆடுறோம் உட்காந்து இப்படி லைக் வந்து கை எப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. கிளியர் பெனல்டி. வில்மா ஜாரன் ஸ்கோர்ஸ் இஸ் 10th goal of the season. அதாவது இவ்வளவு கேவலமான டீம்லயும் 10 கோல் அடிக்கிறானோ ஒரு மனுஷன் வந்து அவனை கொஞ்சம் பாராட்டி தான் ஆகணும். he is one of the players are retained for next season. அதை பத்தி இன்னொரு செக்மெண்ட் பண்ணேன், கீப் செல் லோன் அந்த மாதிரின்னு. அது அப்புறமா பாத்துக்கலாம். பட் வந்து பஞ்சாப் had 2-3 chances in the first halfல. ஒரு கோமாளித்தன டிஃபென்ஸ்ல ரைன் அண்ட் எல்சினியோ 2 பேரும் முட்டிக்கிறாங்க. அண்ட் மிஸ்லைக் should have scored. இன்னொரு பக்கம் கேவலமான கேவே பை நாம்டே. அங்கேயும் மிஸ்லைக் should have at least hit the target ஏதாவது பண்ணிருக்கலாம். அது இன்னுமே நடக்கல. அண்ட் வந்து பட் ஒரு பிளேயர்ட்ட நான் வந்து ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். முகமது சுஹைல்னு ஒருத்தன் லைக் கேமரா சப்ஸ்டிடியூட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சப்ஸ்டிடியூட்டா வந்தான். பிகாஸ் லைக் மின்சலாய்க்கும் இன்னொருத்தனும் ஹேட் டு கோ ஆஃப். மின்சலாய்க் ஐ திங்க் ஹி ஹேட் an injury. லைக் லிட்டரலா வந்து கீழே விழுந்து கிடந்தான். ஹோப்ஃபுல்லி நத்திங் சீரியஸ். அண்ட் இன்னொருத்தனும் he got injured. ஸோ முகமது சுஹைல் வந்து he came on ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரீத்தம் கோட்டால வந்து நல்லா வச்சு காமிச்சிருந்தான். நல்லா ஒரு மாதிரி தண்ணி காட்டினா. அண்ட் வந்து நல்ல டேஞ்சராகவே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல he was one of the main danger ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அவன் அப்புறம் லூக்கா மேட்சன் அப்புறமா வந்தான். லைக் I don't know why he's not starting 90 minutes full away, but maybe he's not fit for 90 minutes ஆனு தெரியல. அது ஒரு ரீசனா இருக்கலாம்.
பட் ஓகே அட்லீஸ்ட் வந்தாங்க, கொஞ்சம் பெட்டர் ஆச்சு பஞ்சாப்க்கு அந்த கேம். சரி சரி ஓகே, ஹாஃப் டைம்ல 1-0 போறோம், ஹாஃப் டைம் 1-0 நாட் சோ கிரேட். பட் ஓகே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பெட்டரா வரும் அப்படின்னு யோசிச்சாருவோம். பட் வந்து ஓகேவா தான் ஆனோம். வி வர் நாட் கிரேட், பட் டிஃபென்சிவ்லி வி வர் டீசென்ட். விக்னேஷ் வந்து லெஃப்ட் பேக்ல ஹி வாஸ் டீசென்ட். பிரீத்தம் கோட்டால் வாஸ் ஓகே. மிட்ஃபீல்ட் ஹிதேஷ்வர் வந்து ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் திங். பால் பிளே பிரேக்கப் பண்ணி பால் மத்தவங்க இது பண்றது. ஜாரன் ஸ்கோர் ஹிஸ் கோல். Irfan as usual did nothing in our left. Who knew? Kiyan Naziri had some moments here and there, but apart from that he had a very poor game. And கொஞ்சம் frustrate ஆனா அந்த yellow card வாங்கினா அப்புறம் கொஞ்சம் frustrate ஆனா இப்போ ஒரு மேபி இன்னொரு சேலஞ்ச் போடுறதா கண்டிப்பா சென்ட் ஆஃப் ஆயிருப்பான். ஸோ நல்ல வேலை ஓவன் பின் லாடன் வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு சேஞ்ச் பண்ண ஹாஃப் டைம்ல he took off Kiyan Naziri and put on Farouk Ankara Messi. ஃபரூக் கிட்ட இருந்தால் என்ன பாக்குறேன்னு எனக்கு சத்தியமா புரிஞ்சது இல்ல. உட்கிறத இல்லாத அப்படி ஃபரூக் கிட்ட என்னதான் இருக்கு அப்படின்னு கிழிச்சு விட்டாங்க, எனக்கு புரியல. ஃபரூக் கேம் பாக்குறோம், he does nothing. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல என்ன காமெடினா ஃபரூக் 10ல ஆடுறான், லூக்கஸ் பாம்பிலா லெஃப்ட்ல ஆடுறான். யார் இந்த ஆளு கோச்சிங் மேட்டர்ஸ் கொடுத்தது எனக்கு சத்தியமா புரியும். எனக்கு ஐ வாண்ட் டு நோ யார் இந்த ஆளு கோச்சிங் மேட்டர்ஸ் கொடுத்தது. ஒரு லூக்கஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஏஎம்எஃப்ல போட்டு ஆறாம, கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் அந்த இதுல போட்டு ஆறாம, அவன் விங்ல போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு ஸ்பீடும் இல்ல, விங்ல போட்டு அவன் என்ன பண்ண போறான்? ஃபரூக் ஸ்டார்ட் சீசன்ல லெஃப்ட்ல போட்ட அவனை தூக்கிட்டு சம்பந்தம் எல்லாம் மிட்ஃபீல்டர் நம்பர் 10 ரோல்ல போட்டு மிட்ஃபீல்ட் ஆட வைக்கிற. அவன் லெஃப்ட்லயும் ஒண்ணு கலட்டல, மிட்லயும் ஒண்ணு கலட்டல அப்படின்னு லூக்கஸ் வந்து லெஃப்ட்ல போட்டோம். சரி போட்டோம்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் வந்து பஞ்சாப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, கோலும் வந்துச்சு. மகேன் டிஃபென்ஸ் ஆஸ் யூசுவல் ஸ்லீப்பிங். எனக்கு என்ன புரியலன்னா இந்த டிஃபென்ஸ் வச்சு என்ன தெனாவட்ல இந்த ஆள் ஹைலைன் ஆடுறோம் எனக்கு புரிஞ்சதே இல்லை. கேன் சமன் எக்ஸ்பிளைன் இந்த டிஃபென்ஸ் வச்சு என்ன தெனாவட்ல நம்ம ஹைலைன் ஆடுறோம்? ஹைலைன் வித் திஸ் டிஃபென்ஸ் இவ்வளவு 33 கோல் கன்சிடர் பண்ணுங்க சீசன்ல. 21 கேம்ல 33 கோல் கன்சிடர் பண்ணிருக்கோம். அண்ட் ஓவன் பின் லாடன் திங்ஸ், oh yes, I'm going to play highline with my defenders who are extremely slow. ஏன்னா Ryan Rhodes slow, Elcino Diaz slow, Preetham Kothari is also slow, Vignesh கொஞ்சம் பேஸ் இருக்கு. But ultimately they are slow defenders வச்சு என்ன தெனாவட்லின் ஹைலைன் ஆடுறது எனக்கு புரிஞ்சதே இல்லை. அண்ட் அந்த ஹைலைன் வச்சு பஞ்சாப் போட் முகமது சுஹேல் came on to the right side மாறினா விக்னேஷ் அக்ஷரமூர்த்தியை போட்டு உரின்னு உடிச்சான். அந்த இது போல லிட்டரலா வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் பிளே வந்து ஆல்மோஸ்ட் லிட்டரலா கார்பன் காப்பி. நான் வந்து ஏன்னா அது ஹைலைட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தா முகமது சுஹேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கட்டிங் சைட் பண்ணி ஒரு இது பண்ணலாம், லூக்கா மேக்சன் மிஸ் த போஸ்ட். இன்னொரு இது வந்து மேக்சன் அகைன் மிஸ் த போஸ்ட். இன்னொரு இது ஜஸ்ட் க்ளோஸ். மூணுமே சேம் டைப் ஆஃப் பிளே நம்ம போட்டு உரிச்செடுத்தாங்க. தென் வாஸ் லைக் ஓகே செத்தோன்னா அவனே கண்டிப்பா 2-1 டவுன் தான். ஏன்னா நம்மள போட்டு உரிக்கிறாங்க. அட்டாக்ல நமக்கு எதுவுமே நடக்கல, டிஃபென்ஸ் தான் போட்டு உரிக்கிறாங்கன்னு. அப்பதான் முகமது நவாஸ் ஒரு வேலை பண்ணான், ஒரு நல்ல வேலை பண்ணான். கீழே போனா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ புடிச்சிருந்து. பட் அவனுக்கு இன்ஜுரி இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் ஐ டோன்ட் திங்க் ஏர் இன்ஜுரி. டைம் கிளாக் லைக் வந்து மொமெண்டம் பிரேக் பண்ணான். அந்த கீழே விழுந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணி அந்த பஞ்சாபில் இருக்கிற மொமெண்டம் வந்து பிரேக் பண்ணி விட்டா. அண்ட் நமக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாகி போச்சு. தலைவன் சீமா வந்தா அப்படி அண்ட் கொஞ்சம் பெட்டரா ஆரம்பிச்சோம். லைக் நம்மளும் ஓரளவுக்கு சான்சஸ் கிரியேட் பண்ணிருந்தோம் அந்த செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட நமக்கு 2 சான்ஸ் இருந்துச்சு. இர்ஃபான் ஹேட் 2 சான்சஸ். ஒன்னு வந்து கீப்பர் ரவுண்ட் பண்ணி போட்டுருக்கலாம், இன்னொன்று வந்து 1-on-1 சான்ஸ். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹேட் தி பெட்டர் சான்சஸ் சொல்லலாம் ஓவராலா பார்த்தோம்னா. பட் வந்து பஞ்சாப் didn't take their chances. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல லூக்கஸ் பிரமிலா வந்து he is showing the player he is. லூக்கஸ் பிரமிலா ஒரு டேலண்ட் ஆஃப் பிளேயர், குவாலிட்டி பிளேயர் வந்து நமக்கு கண்டிப்பா தெரியுது. லைக் அந்த செகண்ட் கோலுக்கு வந்து ஒரு ஸ்கில் பண்ணா பாருங்க, செம்ம ஸ்கில். லைக் வந்து ஒரே ஒரு பால் ஷிஃப்டிங் ஷூட் பண்ணி செம்மையா பண்ணி உள்ள போட்டா சீமா சுப்பு டேப்பின்னு சோமல் சாட் எல்லாம் பண்றான். 10th பிளேஸ் இருக்கிறவனுக்கு ஏன்னா சோமர் சால் கேக்குது, வெக்கம் கட்டவனே. 10th பிளேஸ் இருக்கும் சோமர் சால் கேக்குது அவனுக்கு. ஃபுல் சீசன் காணாம போயிட்டு கடைசியில 2 கோல் அடிச்சுட்டு உட்காந்து சோமர் சால் பண்ணுங்க இப்போ, வெக்கம் கட்டவன். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். 2-1 அண்ட் வந்து பஞ்சாப் அட் தி எண்ட் தே குட் ஹவ் ஸ்டோலன் அ டிரா. லைக் வந்து நவாஸ் ஒரு 2 சூப்பர் சேவ், ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. பட் we held on and we held on for only our second home win this season. 10 home gamesல we only won 2 home games. இதெல்லாம் வந்து இதுவே ஒரு சாக்கபிள் அஃபென்ஸ் தான். இதுல வந்து தலைவர் ஓவன் பின் லாடன் வந்து கேம் முன்னாடி சொல்ற அப்படி, oh if we had the budget of Mohan Bagan we would have won the shield and the cup. There's no doubt about that.
என்னடா ஒளர்ற, நான் எழுதி தரேன் இந்த மோகன் பகான் டீம் தான் அந்த ஆள்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் ஆர் ஃபோர்த் தான் இருப்பான். he will not be first at this point of time. நான் எழுதி தரேன். அட்லீஸ்ட் ஜோசே மொரினோ ஆல்சோ ஈவன் இஃப் இஸ் நாட் பிளேயிங் கிரேட், அவன் டிஃபென்சிவலி செமையா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கான். மோகன் பகான் வந்து இந்த சீசன் 14 கோல்ஸ் தான் கன்சீட் பண்ணிருக்காங்க மொத்தமாவே. அண்ட் இந்த ஆல் வந்து ஹேஸ் தி ஆடாசிட்டி டு சே, ஓ இந்த டீமர் கொடுத்தா நான் இந்த பட்ஜெட் கொடுத்தா நான் வந்து இது பண்ணுவேன். சும்மா எக்ஸ்கியூசஸ். நாளுக்கு பட்ஜெட். ஜம்ஷெட்பூருக்கு என்ன பட்ஜெட் இருந்துச்சு, நார்த் ஈஸ்ட்க்கு என்ன பட்ஜெட் இருந்துச்சு, எல்லாம் உனக்கு கோச் பண்ண தெரியல, உனக்கு இது பண்ண, உனக்கு வேலையை பார்க்க தெரியலன்னா நீ உட்காந்து இந்த மாதிரி தான் உட்காந்து லூஸ் தரமா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்ப. இட் இஸ் வாட் இட் இஸ். ஏதோ 2-1 ஜெயிச்சிட்டோம் அண்ட் சக்சஸ்ஃபுல்லி 10th ல இருந்து 10th போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் 3 கேம் பாக்கி இருக்கு. ஒரு அவே கேம், 2 ஹோம் கேம். நெக்ஸ்ட் கேம் ஆஃப் கோர்ஸ் பெங்களூர் FC 25th February அன்னைக்கு தான். அது இன்னும் டைம் இருக்கு. 25th February. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 கேம்ஸ் அகைன்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஜம்ஷெட்பூர். ஸோ பெங்களூர் கொஞ்சம் பயமா தான் இருக்கு பிகாஸ் யூ நெவர் ஒன் தேர் சின்ஸ் 2018. அதுக்கப்புறமா நடந்த எல்லாமே 4-5 டைம்ஸ் வந்து அங்க போய் அடி தான் வாங்கியிருக்கோம். லெட்ஸ் see what happens there. பட் வந்து அட்லீஸ்ட் இப்படி ஜெயிச்சு முடிக்கிறாங்களே, அது வந்து நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதான்னு தெரியல. இவ்வளவு வந்து கேவலமாட்டி இப்போ ஜெயிக்கிறாங்களே நினைச்சு இது பண்றதா இல்ல வந்து அப்பாடா ஜெயிக்கிறாங்களே நினைச்சு சந்தோஷப்படுறதா எனக்கு வந்து புரிஞ்சது இல்லை. பட் அட்லீஸ்ட் we won the game and வந்து தேங்க்ஸ் டு லைக் 3-4 பிளேயர்ஸ். கண்டிப்பா இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஆனோ. கார்னர் ஷீல்ட்ஸ் அகைன் மனுஷன் சென்னை டீமை வந்து லிட்டரலா ஒரு யூனிட்டா கொண்டு வந்து கார்னர் ஷீல்ட்ஸ் தான். லைக் பீட் வித் இஸ் அட்டாக்கிங், இஸ் டிஃபென்சிவ், இஸ் ஒர்க் ரேட் எல்லாமே வந்து ஓவரால் புட் டுகெதர் வந்து அமேசிங் கேம், அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். லூகஸ் பெமில் ஆஃப் கோர்ஸ் வித் தி அசிஸ்ட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் முகமது நவாஸ் வந்து நாட் ஓன்லி ஹிஸ் சேவ்ஸ் பட் அந்த டைம் வேஸ்டிங் டாக்டிக் கீழே விழுந்து அந்த பஞ்ச மொமெண்டம் பிரேக் பண்ணது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃபுட்பால் இஸ் அ கேம் ஆஃப் மொமெண்டம்ங்க. ஒரு டீம் வந்து ஒரு ஃப்ளோல இருக்கானுங்க, ஓகே 2-3 அட்டாக் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மூணாவது வாட்டி அட்டாக் போட்டா 9 times out of 10 வந்து கோல் அடிச்சிருவாங்க. சோ அந்த மொமெண்டம் ஸ்னிஃப் பண்ணி நவாஸ் வந்து ஓகே யோசிச்சா, சரி ஓகே நம்ம கீழே போலாம், சும்மா நடிக்கலாம், இன்ஜுரியே இல்ல, கொஞ்சம் கிளாக்கை வேஸ்ட் பண்ணி மொமெண்டம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு உடச்சு விட்டாரு நவாஸ். அண்ட் தட்ஸ் வாட் ஹேப்பன். ஓவராலா அதர்வைஸ் விக்னேஷ் தட்சணமூர்த்தி ப்ரோ, யூ பெட்டர் ஃபிக்ஸ் அப் ப்ரோ, யூ காட் ரோஸ்டட். அப்படியே வந்து போட்டு உரிச்சு மேரினேட் பண்ணி ஸ்லோ குக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு முகமது சுஹைல். பிரீத்தம் வாஸ் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு பெருசா இதுவா தெரியல. ரயன் எட்வர்ட்ஸ் அண்ட் எல்சினியோ டியாஸ் மீன் ஆவரேஜ் கேம்ஸ் தான். கடைசியில எப்படியோ சர்வை பண்ணி எப்படியோ பொழைச்சிடணும். அண்ட் ஜிதேஸ்வர் கார எல்லோ கார் ஒரு ஃபவுலுக்கு, பட் அதர் தன் தட் அவனும் டீசன்ட் கேம் தான். நாம்டே பிரிட்டிக் டீசன்ட் கேம். ஸோ ஓவரால் நாட் பேட். ஐ மீன் வின் பண்ணிட்டோம், பட் அது தவிர பெருசா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுமா தயவு செய்து கனவு காண்டாதீங்க. இப்போதைக்கு யோசிங்க, ஜஸ்ட் லாஸ்ட் 3 games வின் பண்ணணும்னு யோசிங்க. அதுக்கப்புறம் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்னதான் நடக்கட்டுமே, ஷவுட் அவுட் த கிரேட் சாங். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வாட்சலாங்ல எல்லாருக்கும் ஜாயின் பண்ண நன்றி. 2 பேக் டு பேக் வாட்சலாங் பண்ணேன். சென்னை பஞ்சாபு, கேரளா மோகன் பகான் சோ க்ளோஸ் டு வினிங் த டைட்டில். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோ அல்லது லைவ்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். பிபி டாக்ஸ் சைனிங் அவுட்.